நாங்கள் ஒரு பிரேக் எடுக்கிறோம். ரொம்ப டயர்ட் ஷாப்பிங்கில் எங்களை ரொம்ப பண்ண முடியல. பசி திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இந்த ஒரு சின்ன இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் மராட்டி ஸ்டைலில் வடாப்பாவ் ஆர்டர் பண்ணலான்னு பார்க்குறோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் வடாப்பாவ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம பேசி பார்க்கலாம். वड़ापाव ऑर्डर பண்ணி பார்க்கலாம். ब्रदर हमको एक वड़ा पाव प्लेट जी 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 कितना वड़ा पाव? 250 का होता है। अच्छा उसमें चिल्ली आएगा? जी जी आएगा। आपको क्या चाहिए, स्पाइसी मीडियम? मतलब स्पाइसी चाहिए। स्पाइसी तो चाहिए ही। मुंबई स्टाइल मिलेगा ना? हाँ मुंबई वाला आम चीज स्टाइल। जी जी वैसे ही मिलेगा। चलो एक प्लेट बना लेना। जी जी फिर और भी ऑर्डर करेंगे। ஓகே. ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்து சும்மா பேசினேன். அவர் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காரு போல இருக்கு. அதனால் தெலுங்கு பாரு, தமிழ் தெரியாதுன்னு சொல்லிட்டார் முதல்ல. ஓகே, நம்ம இப்போ வந்து வடா பாவ் அப்படின்னு ஒரு ஸ்நாக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து மும்பையோடைய ஃபேவரட் ஸ்நாக்குங்க. நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ வந்து ஒரு கேட்டார் வந்து எவ்வளோ ஸ்பைஸ் ரொம்ப வேணுமா இல்லை மீடியமாக வேணுமான்னு. ஆக்சுவலி அவங்க ரொம்ப மீடியமாக சாப்பிடுவாங்க மம்தா. நான் வந்து அவ்வளோ சாப்பிடுவேன், ஸ்பைஸாக சாப்பிடுவாங்க. சாரி, நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். நாங்கள் மீடியமாக தான் சொல்லியிருக்கோம். அது கூடவே என்ன டிஷ் வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதை நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்நாக்கு என்ன ஆர்டர் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் மற்ற பீப்புளும் வந்துகிட்டே இருக்கிறாங்க, ஆர்டர் பண்ணிட்டே இருக்காங்க. பாருங்களேன் இங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன். குல்ஃபி, சேவ் பூரி, பானிபூரி, சமோசா சாட், டெண்டர் கோகனட் கூட வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்வீட் கார்ன், மலாய் மோமோஸ். மோமோஸ் பாருங்கள், எங்கே போனாலும் மோமோஸ் நம்மளை பார்த்து வந்துகிட்டே இருக்குதான். டிக்கி சாட், சுகர் கேனோடைய இது கூட வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஏலோ ஹமாரா பனி கியா. தேங்க்யூ. அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இது வந்து கவுன்சில்ல வந்து பெர்மிஷன் வாங்கணுமா ஸ்டவ் எல்லாம் வச்சு பண்றதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஸ்ட்ரீட் எண்ட்ல வந்து கிடைக்காதான், அதனால வந்து பண்ண முடியாதான். உள்ள வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க போல இருக்கு, அங்க பண்ணிட்டு தான் வராங்களா. ஓகே, வந்துருச்சு. ஸோ இதுதாங்க வடபாவ். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பர்கர் மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். अंदर दिखाओ ना क्या दिखाते हैं. थैंक यू ब्रदर, थैंक यू. अंदर दिखाओ ना कैसे खोल के देखते हैं. बर्गर मारी इருக்கு एक्चुअली. இங்க வந்து உள்ள வந்து इसको क्या बोलते हैं, टिक्का किसमें बनता है? It's made of like flour and lentils. ஓகே லென்டில்ஸ்ல. ஓகே, ஒரு டைப் ஆஃப் தாலுங்க. அதுல வந்து பண்ணிட்டு அதை ஒரு டிக்கா மாதிரி பண்ணிட்டு இது கூடவே வந்து ஒரு கிரீன் சில்லி தராங்க. அதான் ஃபேவரட். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். चलो ट्राई करो, देखते हैं. ரெண்டாவது வாய் போயிடுச்சு வாயில. சரி பார்க்கலாம், சொல்லி கேட்கலாம். Tastes nice. ஓகே, டேஸ்ட் நைஸ்னு இருக்காங்க, அவ்வளோதான். அதே நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா இருக்குன்ட்டு. Not wow, but ஓகேன்றாங்க. ஓகே, பார்ப்போம். நம்மளுக்கும் ஒரு பைட் கிடைக்குதான்னு பார்ப்போம். நான் கூறுதுங்க, அவ்வளோ கிட்ட பார்த்துட்டு நம்மளும் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கலாம் பேசாம போல தோணுது. ஓகே, मुझे भी मिलेगा क्या एक बाइट? ஓகேங்க, நம்ம சாப்பிட போகிறோம். எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு பார்க்கலாம். It's not very spicy यार. Yeah, it's not very spicy, right? इतना स्पाइस नहीं है, ठीक है அப்படின்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. நல்லா இருக்குங்க. நம்ம சமோசா உள்ள ஸ்டஃபிங் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஸ்டஃபிங் தான். ஆனால் கொஞ்சம் ரெட் சில்லி இருக்குது உள்ள. ரெட் சில்லி ஒரு டேஸ்ட் கிடைக்குது. இன்னொரு பைட் எடுத்து பாருங்க. அது ஒரு நல்ல ஸ்நாக் தான். டேஸ்ட் ஓகே தான். மும்பை ஞாபகம் வருதா? நான் மும்பை போயிருக்கேன். மெனி டைம்ஸ் ஆஃப் கான் டு மும்பை. பட் அவ்வளோ டேஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் ஓகே. चिली, ग्रीन चिली कैसा है? ग्रीन चिली nice. ஓகே, கிரீன் சில்லியும் பைட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
சாப்பிட்டாச்சு, கார்டில் பே பண்ணிடுறோம். சூப்பர். அச்சலாக பிரதர், தேங்க்யூ பிரதர், நைஸ் மீட்டிங் யூ. யா, இப்போ இந்த பெடஸ்ட்ரியன்லாம் கிடையாது கிராஸ் பண்ணுறதுக்கு. இந்தியா ஏரியாவுக்கு வந்தால் இந்தியா மாதிரி தாங்க நாங்கள் பண்ணணும். ஸோ நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கோம். இந்த கெபாப் ஷாப்பில் வந்து எங்களுக்கு சாய் கிடைக்கும்னு இருக்காங்க. சரி, நம்ம அவங்க கேட்டு பார்ப்போம். ஹாய் பிரதர், டு யூ கெட் டீ, இந்தியன் டீ? ஓகே, இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, ஓகே, நம்ம போவோம், இந்தியன் டீ நம்ம பார்ப்போம். நாங்கள் வந்து இப்போது ஒரு கெபாப் ஷாப் வந்திருக்கோம். அந்த கெபாப் ஷாப் வந்து சவுத் ஆல் கெபாப் ஷாப். ஸோ இது வந்து ஈட்டிங் சர்வீஸ் தான். ஸோ நாங்கள் வந்து ரியலி நல்லா சாப்பிட்டு வயிறு இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்தியன் சாய், அது கடக் சாய்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் வயிறு ரியலி டைஜஸ்ட் ஆகிடும். தேங்க்யூ. நம்ம டீ வந்துடுச்சுங்க. நம்ம இந்தியன் டீ பாருங்கள், சிம்பிளாக அப்படியே சும்மா கமன்னு சூடாக இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ரைட், டீ வந்தாச்சு. டீ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பருங்க. கமன்னு இலாச்சியை போட்டு நல்லா தட்டி, ஜிஞ்சர் இருக்கான்னு தெரில, வில் ஆஸ்க் ஹர், அவங்கள கேட்போம். பட் ரியலி வெரி டேஸ்டி. கடக் சாய்ன்னு சொல்லலாம். வெரி 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 டேஸ்டி, வெரி டேஸ்டி. சொல்லுங்க, டீ எப்படி இருக்கு? वाओ, बहुत टेस्टी है टी. इसमें कार्डमम है, इलायची एंड जिंजर का भी थोड़ा बहुत टेस्ट है, बट रियली कॉम्बिनेशन इज ऑसम. रियली फ्रेश टी इंडिया की याद दिला दी है. இந்தியாவோட ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா இதில் தான் அந்த கார்டமம் இருக்கு, நம்ம இலாச்சி சொல்கிறோம்ல, அது கார்டமம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கூட இருக்குன்றாங்க. ஆனால் ரொம்ப மீடியமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இதோட ஸ்ட்ராங்காலாம் குடிச்சிருக்கோம், ஆனால் இது ரியலி வெரி வெரி டேஸ்டி. ஓகே, நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த டீயை. நம்ம டீ குடிச்சு முடிச்சிட்டோம். நம்ம அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இந்த கடை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து மான்யவள், ரொம்ப ஃபேமஸான அவுட்லெட் இந்தியாவில், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், அதையும் காமிச்சிடலாம். இங்கே வந்து பாருங்கள், யாருன்னா பார்க்குறீங்களா, உங்களுக்கு வேலை தேவைன்னா, பார்ட் டைம் ஜாப் எதுனா உங்களுக்கு தேவைன்னா, ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இங்கே வாங்க, இவங்களை அப்ரோச் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி நீங்கள் இங்கே நியர்பை சவுத் ஆல் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும். ஓகே, நம்ம அங்கேருந்து நெக்ஸ்ட் இந்த சைடு உங்களுக்கு நான் அப்போயே சொன்னோம் இல்லையா, ஜாய் ஆலுக்காஸ் ரொம்ப ஃபேமஸில். இது ஈஸ்ட் ஹாம்லேயும் இருக்குங்க, இது ஒரு சில இடத்துலையும் இருக்குது. கேஷ் வவுச்சர்ஸும் தராங்க. ஸோ ஃபுல்லி ஜுவல்லரி ஷாப் தாங்க, ஃபுல் ஆஃப் ஜுவல்லரி ஷாப். ஓகே, நம்ம அங்கேருந்து இன்னும் அப்படியே வாக் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஹாட் அண்ட் ஸ்பைசி லாஹோரி சனா, ஹலீம், நிஹாரி. இது ப்ராப்பர் பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட். இங்கே பாருங்கள், ஜலேபி. எங்கே போனாலும் இந்த ஜலேபி மாத்திரம் நம்மளை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுது இல்லைங்க. எங்கே போனாலும் ஸ்வீட் கார்ன், சுகர் கேன், பானிபூரி, மோமோஸ், இது வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது பாருங்கள். பஞ்சாபி டெக்ஸ்டைல்ஸ், ஆஹார் சவுத் ஆல் இந்தியன் ரெஸ்டாரண்ட். இங்க பாருங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட், பிரெட் பஜ்ஜி, சமோசா, ஜலேபி. நம்ம இந்த பக்கம் வந்து இருக்கோம் இப்போ, சாம் பவுண்ட் ஸ்டோர்ஸ். பரவாயில்லையே, பேர் ரொம்ப சென்சிபிளா இருக்கு. இந்த பக்கமா நிறைய ரஷ் இருக்கு. ரோஷினி ரெஸ்டாரண்ட் அண்ட் டேக் அவே, அந்த பக்கம் இருக்க பாருங்க, ரோஷினி ரெஸ்டாரண்ட் அண்ட் டேக் அவே. இங்க பாருங்க, இந்த பக்கமும் ஃபுல் ஷாப்ஸ் தாங்க, இன்னும் சாட் ஷாப்ஸ் தான். நம்ம ரோடு பக்கம் கொஞ்சம் நடந்து வரலாம். செம்ம ரஷ்ஷா இருக்குங்க. இன்னைக்கு பேங்க் ஹாலிடே இங்க யூகேல, அதனால எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஷாப்பிங் பண்றதுக்கு.
ஆமாம் பிஸிங்க, ஃபுல்லும் பிஸி தாங்க. இந்த ரோடும் பிஸி தான். கிரீன் ஃபோர்ட் ஸ்டேஷன் பாருங்க, பஸ் கிரீன் ஃபோர்ட் ஸ்டேஷன். அதுக்கப்புறமா இங்கே பாருங்க ரோட்லேயே வச்சு விற்கிறாங்க பாருங்க, 5 pounds 10 pounds. பூர்ணிமா ரெஸ்டாரண்ட். நாங்கள் இங்கே லாஸ்ட் டைம் இங்கே தாங்க சாப்பிட்டோம். எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்களேன், ஃபுல்லும் ஷாப்ஸ் தாங்க. இங்கே பாருங்க ஜுவல்லரி ஷாப்ஸ், நகீனா ஜுவல்லர்ஸ். உமனுக்குலாம் சும்மா செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம், அந்த பக்கமும் ஷாப்ஸ் தான். புக் ஷாப்ஸ் இருக்கு, மீட் ஷாப்ஸ் இருக்கு. நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்கேருந்து நாங்கள் எங்கள் ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆரம்பிச்சோமோ அங்கே தாங்க இப்போ நாங்கள் திரும்பி நாங்கள் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் இந்த பக்கம் நடந்து வந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு தான் போயிட்டு இருக்கோம் ஃபுல்லும். பாருங்க இன்னும் போயிட்டே இருக்கு, பாருங்களேன் போயிட்டே இருக்கு. இங்கேயும் ஷாப்ஸ் தான் பாருங்க, ஜுவல்லரி ஷாப்ஸ். இங்கேயும் ஜுவல்லரி ஷாப்ஸ். டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லும் டிராஃபிக் ஆயிடுச்சு. பாருங்க பிரியாணி 86 அங்கே வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேரி மர்சி. அதை பாருங்க வந்துருச்சு பாருங்க, மேரி மர்சி அங்கே இருக்கு பாருங்க. பாருங்க இது தமிழியன் ஷாப்புங்க, ஸ்ரீலங்கன் தமிழியன் ஷாப், சாம்பல் எக்ஸ்பிரஸ். இங்க எல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. இது வந்து ஈஸ்ட் ஹாம்லயும் இருக்கு, மற்ற இடத்துலயும் இருக்குன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி. பாருங்க ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எல்லாமே. ரியலி ஃப்ரெஷ், ரியலி ஃப்ரெஷ். எங்கள் vlog வந்து இங்கேயே முடிச்சுக்கிறோம். நம்ம சவுத்தாவில் உங்களுக்கு வந்து ஒரு எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் நடந்து வந்திருக்கோம். ஸோ until we see you in our next beautiful video, it's goodbye from Indian Londonites.